வாங்கங்க மீன் மண்டையை மட்டும் வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு, மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மீன் மண்டை இல்லாமல் நீங்கள் மீன் துண்டு கூட போட்டு கூட இதே மாதிரி வந்து குழம்பு வைக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு சுருள வதங்க தேவையில்லை, கொஞ்சம் கண்ணாடியாக வந்தால் போதும். இந்த அளவு வந்து வெங்காயம் வதங்கவும் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் நமக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவு நமக்கு வதங்கி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இங்கிட்ட ஆற வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா வந்து தடவி வச்சிடலாம். உரப்புக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்ல சிக்கன் வந்து மீன்ல வந்து பிடிச்சிக்கிடும். இப்போ கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா ஊற்றி இதையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், மீன் பொரிக்க வந்து மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ மீனை தண்ணி இல்லாம வந்து மீன்ல எல்லா இடத்துலயும் மசாலா படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நீங்க வெளியே ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறத விட மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உதிராம இருக்கும் மசாலா. நான் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டேன். இங்கிட்டு நம்ம குழம்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வதக்குனதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இந்த அளவுக்கு வந்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காயவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா போட்டு புளிக்குழம்பு பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா பச்சை வாசம் எல்லாம் போற வரை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அரைச்சில் தேங்காய் எடுத்து மையா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இங்கிட்டு மசாலா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு வந்து எப்பவுமே வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். ஏன்னா மீன் போட்ட உடனே மீன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்து இன்னுமே வந்து குழம்பு வந்து தண்ணியா ஆகும். அதனால இந்த மாதிரி கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற போட்ட புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு குழம்பு வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மீன் தலையை வந்து சேர்த்துக்கலாம். எப்பவுமே மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது, மீன் எல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் இப்போ குழம்பு தலைக்க ஒரு சின்ன வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை வந்து குழம்புல ஊற்றிக்கலாம். இங்கிட்ட குழம்பு வந்து சிம்மில் போட்டுக்கலாம். இங்கிட்ட மீனை வந்து பொரிச்சிட்டு வந்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து மசாலா பிடிச்சி வந்து மீன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ தோசைக்கல் காயவும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் மீன் துண்டுகளை போட்டு பொரிக்க வேண்டியதான். ஒரு சைடு வேகவும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. பாருங்க, நமக்கு எண்ணெயில் வந்து மசாலா பிரிஞ்சே வரல. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. இங்கிட்டு குழம்புமே வந்து நல்லா எண்ணெய் கக்கி சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.